நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நமது சேனலில் குண்டூரில் இருக்கின்ற மாணிக்கவேல் அண்ணாச்சி என்பவரை பற்றி ஒரு நேர்காணல் வெளியிட்டிருந்தோம். 250 ரூபாய் பணம், 5 பெட்டி சோப்பு, இவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்து கடும் உழைப்பால் முன்னேறி பல்வேறு விதமான சாதனைகளை செய்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்கள் சமீபத்தில் காலமாகிவிட்டார்கள். இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுடைய பொறுப்பிலிருந்து அவருடைய புதல்வர் மாணிக்கவேல் பர்வீன்ராஜ் அண்ணாச்சி அவர்கள் அதை ஏற்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது குண்டூர் தமிழ்ச் சங்கத்தில் நிகழ்த்த இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஸ்பான்சராக இருந்து தம்பி அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை சந்திக்கின்றோம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். அண்ணாச்சியை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த அவருடைய பொறுப்புலேருந்து இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி அண்ணாச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். அப்பா எல்லாருக்குமே ஒரு தெய்வம் மாதிரி. நாங்கள் ஆக்சுவலாக அப்பா இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட எனர்ஜியே வேறு. எல்லாமே ரொம்ப எப்படின்னா ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்க இல்லாதது அது ஒரு துக்கம் தான். பட் ஸ்டில் அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும் எங்கள் கூட. அப்பா எங்கள் கூடயே இருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்பாவோட அந்த அந்த ஊக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு போயிட்டுருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆமாம். அப்பாவுடைய கேரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து ஒவ்வொரு தெருவாக போய் அந்த ரெக்கார்டெல்லாம் போட்டு சொல்லிப்பாங்களாம். ஆமாம். அப்படி இருந்து அப்பா வந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்பாட்டேருந்து தொழில் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். அப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க வியாபாரத்தை பொறுத்தவரையும்? எப்போவுமே கஷ்டப்படணும், நேர்மையாக இருக்கணும், தப்பான வழியில் போகக்கூடாது. தப்பான வழியில் வந்த எந்த காசுமே சரி நம்மளுக்கு ஒத்து வராது, நிற்காது, நிலைக்காது. நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக உழைக்கணும், நல்லது செய்யணும், தர்மம் பக்கமே போகணும் இப்படின்னு அண்ணாச்சி சொல்லிட்டு. ஆமாம், அதுதான் உங்களுக்கு எப்போவுமே. அதாவது தெலுங்குல ஒரு ஒரு கொட்டேஷன் இருக்கு. அது எங்கள் கம்பெனிலையும் ஆஃபீஸ்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். నువ్వు ధర్మాన్ని కాపాడు, ఆ ధర్మమే నిన్ను కూడా కాపాడుతుంది அப்படின்னு ஒரு கொட்டேஷன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தர்மத்தை காப்பாத்து, அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன். ஸோ அதை தான் நாங்கள் நம்பி முன்னாடி போயிட்டுருக்கோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க சார். உங்களுடைய லேபருடைய வெல்ஃபேரை பற்றியெல்லாம் அண்ணாச்சி சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லேபர் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, அது ஒரு ஃபேமிலியாக தான் பார்ப்பாங்க. சரி. ஆக்சுவலாக பாரதி ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. யாரையுமே ஸ்டாஃப் அப்படிங்கிற முறையில் பார்க்க மாட்டாங்க. நல்லதும் கெட்டதும் எதாக இருந்தாலும் சரி, எங்கள் ஃபேமிலியில் பாரதி ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தான் வருவாங்க. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கான செயல் செய்வாங்க. ஓகே, அப்போ ஒரு பெரிய ஒரு குடும்பம் அப்படி. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அப்புறம் உங்களுடைய அதாவது அண்ணாச்சியோடைய ஃபோக்கஸ்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா? சாதாரண ஒரு நிலையில் ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் மாதிரி அண்ணாச்சி வந்திருக்காங்க. இதுக்கு மேலே எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்க? அதுக்கு நீங்கள் என்ன இப்போது ஸ்டெப் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணது சோப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம். லிக்விடோட எண்ட் இருக்கு. சரி. அதுக்கும் மேலே அப்பா நிறைய பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது அவங்களால பண்ண முடியல. ஆமாம். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறது பாரதி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நான் போயிட்டுருக்கேன். சரி. பாரதி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே, அதாவது கன்சூமிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அதை விஸ்தரித்து ஒரு பெரிய கண்டிப்பாக இந்தியா லெவலில் பாரதி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த தமிழ் இந்த இசை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஸ்பான்சராக பண்ணுறீங்க. இந்த கேதரிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத? ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான். சரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா
ஆந்திராலையும் சரி, உலகத்தில் எல்லா இடத்துக்கும் எங்கே போனாலுமே சரி தமிழர்கள் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆந்திராவில் இருக்கிற தமிழர்களை மீட் பண்ணுறது வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அந்த ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. சரி, இப்போ வந்து உங்களுடைய தொழிலையும் அண்ணாச்சியுடைய நோக்கங்களும் வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் வேறு எதுவும் சொல்ல நினைச்சீங்கன்னா சொல்லலாம். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் குண்டூரில் இருக்கின்றோம். வருடம் தமிழ் வருட பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுவது குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய வழக்கம். இப்பொழுது குண்டூர் தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நம்முடைய நேருடன் இணைந்திருக்கின்றார்கள். இந்த சங்கத்தில் இருக்கின்ற செயலாளர் கதிரேசன் அவர்கள் இப்பொழுது நம் நேயர்களிடம் என்ன நிகழ்வுகள் என்பதை பற்றி விளக்கி சொல்லுவார்கள். என் பேர் பழனியப்பன் கதிரேசன், ஊர் உலகம்பட்டி, செட்டிநாடு. நான் ஒரு 5 வயசுல இங்கே வந்துட்டேன். வந்து இப்போ படித்ததெல்லாம் இங்கே தான், தொழில் இங்கே தான், தோல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து தமிழ் சங்கத்துடைய செயலாளராக இருக்கேன். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாட்டிலேருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் 34 பேரை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி மூலமாக அவங்களோட தொடர்பு கொண்டு அவளை வர சொல்லி இன்றைக்கி ஒரு 16 பேர் IAS IPS ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில் நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கேன். ஒரு 100 குடும்பங்கள் வந்து தமிழ் குடும்பங்கள் இருக்குது. இது போக வந்து பக்கத்தில் சத்திரப்பள்ளிங்கிற ஊரில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே 200 குடும்பங்கள் இருக்குது, தமிழ் குடும்பங்கள் இருக்குது. இது போக சேலத்தில் வந்து இருக்க குவாரி ஒர்க்கர்ஸு ஒரு 1000 பேர் பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதனால் வருஷம் நாங்கள் ஒரு தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லோரும் இணைத்து ஒரு இதோடு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் வந்து போன வாரம் வரைக்கும் இந்த ஜில்லா கலெக்டராக இருந்தாங்க திருமதி தமீமா அன்சாரி IAS அவர்கள். அவங்க வந்து நம்ம காரைக்குடி பொண்ணு, தமிழ்காரங்க. அவங்க இப்போ தான் நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மாற்றலாகி இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க தான் சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி. அதுபோக வந்து சீஃப் ஜெனரல் செக்ரட்டரியாக சீஃப் ஸ்பெஷல் செக்ரட்டரியாக ஜெயலட்சுமி அம்மான் இருக்காங்க. அவங்க தான் அடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆக போகிறாங்க, அவங்களும் வர்றாங்க. அதுபோக வந்து ரவிசங்கர் ஐயனார்னு அவர் DGP CID, அவரும் ஒரு சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி இவங்க வர்றாங்க. அப்புறம் எங்கள் சங்கத்துக்கு தலைவராக ரிட்டையர்ட் DGP திரு KRM கிஷோர்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோக சங்கத்து நிர்வாகிகள்லாம் கூட இருக்கா என்னோட. ஓவராலாக எவ்வளவு கேதரிங்னா வருவாங்க? இன்றைக்கி வந்து ஒரு 500 பேர் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கலெக்டரில் IAS IPS IRS அந்த மாதிரி கேடரில் வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே பணியாற்ற. ஆமாம், கிட்டத்தட்ட 16 பேர் இருக்காங்க. IAS IPS சீனியர் மோஸ்ட் பொசிஷனில் ஒரு 8 பேர் இருக்காங்க. எல்லாம் ஸ்பெஷல் சீஃப் செக்ரட்டரி DGP IG அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க. குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய மீடியா கோஆர்டினேட்டர் சோபானந்த் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். சார், என் பேர் சோபானந்த். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். பட் சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். வந்ததுலேருந்து நான் தமிழ் சங்கத்தில் கலந்துட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து நிறையா ப்ரோக்ராம்கள் நடத்துகிறோம். பழனியப்பன் சார் வந்து முதல்லேருந்து இதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து எங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும், வருஷம் நல்லா கொண்டாடிட்டே இருக்கோம். எல்லாரையும் இன்வைட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா மெம்பரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கும் இந்த இதுக்கும் கைடன்ஸை வந்து எங்கள் சார் இருக்கார். அதே நேரத்தில் KRM கிஷோர் சார் கூட எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். எல்லோரும் வாங்க. ட்ரிபிள்எக்ஸ் மாணிக்கவேல் பர்வீன் ராஜ் கூட எங்களுக்கு வந்து அண்ணாச்சி இருக்கும்போது அண்ணாச்சி நல்லா ஒத்துழைத்தார் 20 வருஷமாக. அதுக்கப்புறம் அவங்க சன் வந்து பர்வீன் ராஜ் எங்களுக்கு இன்னும் நல்லா கோஆப்ரேஷன் கொடுத்து நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு பழனியப்பன் சாருக்கும் ரமேஷ் சாருக்கும் செவேல் சார் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து நல்லா ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி கோஆப்ரேஷன் பண்ணி ப்ரோக்ராமை வந்து சக்ஸஸ் பண்ண போகிறோம். இதில் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி நல்லா பண்ணணுன்ட்டு எல்லாரும் வாங்க. குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ரமேஷ் அவர்கள் நம்மிடம். என் பேர் TR ரமேஷ். நான் குண்டூரில் 1979லேருந்து இருக்கோம். அண்ட்
இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் த தமிழ் அசோசியேஷன், குண்டூர் தமிழ் சங்கத்துக்கு ஃபவுண்டர் மெம்பர்ஸு. ஸோ அப்போத்துலேருந்து இன்னி டேட் வரலாம் கூட அதே கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு அசோசியேஷனை, ஏன்னா நிறைய பேர் வரவங்க சில பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டு புதுசாக வந்தாக்கா எல்லாரையோட நம்பர்ஸு எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த அப்டேட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இங்கே அமராவதியிலக்கு நம்மளுக்கு எஸ்ஆர்எம் ஒன்று, விட் ஒன்று, அமிர்தா இதெல்லாம் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் கூட 100லேருந்து 300 பர்சன்ஸ் வரலாம் தமிழ்நாடுலேருந்து வந்தவங்க இருக்காங்க. ரீசெண்டாக போயிட்டு சில டைம் கன்ஸ்டன்ட்னால சில பேரை மீட் பண்ணுறதுக்கு முடிஞ்சது. அவங்களெல்லாம் கூட இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு வராங்க. ஸோ நாங்கள் நினைக்கிற அந்த 500க்கு மிஞ்சி வர சிச்சுவேஷன்ஸு நிறைய தம்படுறது. எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கூட நல்லா இருக்குது. அண்டு வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ் கூட, ஈவன் ஃப்ளட்ஸ் வந்தப்போ ஃப்ளட் ரிலீஃபாக இந்த மாதிரி இதெல்லாம் கூட நாட் ஓன்லி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸு, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் ஈவன் சொசைட்டிக்கு சம்மந்தப்பட்ட வேரியஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டீஸ் கூட ஆர்கனைசேஷனாக பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கூட எங்களுக்கு சஃபிஷியன்ட் சப்போர்ட் தருது. அண்ட் மெயின் எல்லோரும் சொன்ன மாதிரி அண்ணாச்சி சார், அருணாச்சலம் மாணிக்கவேல் சார் அன்னி டேட்லேருந்து இன்னி டேட் வரலாம் கூட பண்ணிட்டு இருந்தார். இப்போது அவங்க சன் பர்வீன் ராஜ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கூட கோஆப்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறணும் அண்ட் மோர் பெட்டர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்து. இப்பொழுது குண்டூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் செவ்வேல் அவர்கள் நம்மிடம். வணக்கங்க, என் பேர் செவ்வேல். நான் கும்பகோணத்துலேருந்து இந்த ஊருக்கு 1983 வந்தேன். அப்பையிலேருந்து ஆயில் சந்தா மெம்பராக ஜாயின் பண்ணி தமிழ் சங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கவேல் சார் தான் இந்த தமிழ் சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்து இந்த சங்கத்தை வளர்த்தார். அவருடைய சன்னான பிரவீன்ராஜ் நமக்கு இப்போ உறுதுணையாக இருக்கிறாப்புல. அதனால் எல்லாரும் ஒத்துழைப்பினாலும் மெயின் பழனியப்பன் நின்று எல்லாருக்கூட சேர்ந்து ஒத்துழைத்து இந்த சங்கத்தை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு வருகிறார். அனைவரும் நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு தலைவனுடன் வணங்குகிறேன். இப்பொழுது இந்த நம்முடைய குண்டூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய உறுப்பினர் நடராஜ் அவர்கள் நம்மிடம். வணக்கம் சார், நாங்கள் சத்னாபல்லில் இருக்கோம். நாங்கள் 83 இங்கே வந்தோம். அதாவது எனக்கு 7 வயசு இருக்கும் அப்போ வந்தோம். இப்போ வந்து 52 வயசாச்சு. எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே ஸ்பின்னிங் மில்லு சத்னாபல்லில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்கெல்லாம் யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு 300 குடும்பம் இருக்கும். சத்னாபல்லில் ஒரு 300 குடும்பம் இருக்கும். இங்கே நம்ம இந்த குண்டூரில் தமிழ் சங்கம் ஏற்பாடு பண்ணலேருந்து நாங்களும் ஒரு நம்பராக இருக்கோம். அதில் ஐயா பழனியப்பா சார், மாணிக்கவேல் ஐயா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. நாங்களும் இந்த இதில் கலந்து, இந்த ஃபங்க்ஷனில் கலந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வருஷம் வந்து இவங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு எதுனா ஒரு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப இதில் சேர்ந்ததில் ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சி அடைகிறோம் சார். சார் கோயில் கூட எங்களது அம்மன் கோவில் இருக்குது. வருஷம் வேல் பூட்டி திருவிழா எல்லாம் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரியே எல்லாம் நாங்கள் இங்கே கொண்டாடுறோம். அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வர வச்சு ஒரு தாதாப்பு ஒரு 3000-4000 பேருக்கு அன்னதான காரியக்கிரமம்லாம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை வருஷம் அதை நடத்திட்டு வரோம் தமிழ்நாட்டில் மாதிரியே. மிக்க நன்றி சார். நீங்கள் எந்த பூர்வீகம் தமிழ்நாட்டிலேருந்து? பூர்வீகம் காட்பாடி. காட்பாடியிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகி காட்பாடியிலேருந்து இங்கே வந்து தாதாப்பு 45 வருஷம் ஆச்சு. 45 7 வயசில் வந்தோம். குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய இணை செயலாளர் ஜெகதீஷ் அவர்கள் நம்மிடம். சார் எங்கள் பேர் ஜெகதீஷ் சார். எங்கள் வேலூர் பரமத்திங்கிற சொந்த ஊர் சார். நான் இங்கே தான் ஃபஸ்ட்லேருந்து இங்கே தான் இருக்குதாங்க சார். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பழனியப்பன் சார் தான் கஷ்டப்படுத்தாது, எல்லாத்துமே ரெடியாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து தமிழ்நாடை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழர்கள் இல்லாத உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம தமிழர்களை பார்க்க முடியும். நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலையும் வந்து இத்தனை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒன்று கூடலாக எல்லா ஊர்லேருந்து எல்லா சமயத்தவர்களும் எல்லா மதத்தவரும் வர்றாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையோடு இந்த உணர்வோடு இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்பான்சர் பண்ணுறவங்க நம்ம மாணிக்கவேல் அண்ணாச்சி வந்து இப்போ நம்ம கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பழனியப்பண்ணை வந்து அவங்களோட ஏற்பாட்டின் பேரில் வந்து அண்ணாச்சியை ஒரு இன்டர்வியூ பண்ணோம். முன்னுக்கு வர துடிக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அந்த இன்டர்வியூ வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அந்த இன்டர்வியூ பார்த்தா நம்மளும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தோணும். இப்போ வந்து அண்ணாச்சியோடைய பையன் அவங்க வந்து பர்வீன்
பர்வீன்ராஜ். பர்வீன் ராஜ் அண்ணாச்சி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மேஜர் ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. இது தவிர நிறைய பேருடைய ஒத்துழைப்பில், நிறைய ஸ்பான்சர்ஷிப்பில், நிறைய பேருடைய உழைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்வு நடப்பதற்கு நம்ம உலகம்பட்டியை சேர்ந்த நம்ம பழனியப்பனுடைய முயற்சி ஒரு மிகப்பெரிய முயற்சி. கிட்டத்தட்ட வந்து எங்கள் கூட வந்து அண்ணன் வந்து ஒரு 2 மாதம் தொடர்பு இருந்து பல்வேறு இசைக்குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த விழாவில் வந்து முக்கியமாக பாடப்போகிறது வந்து கலைமாமணி மூக்குத்தி முருகன் அவர்கள், அப்புறம் வந்து மகாலிங்கம்னு ஒரு கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ், இவங்கெல்லாம் ப்ளேபேக் சிங்கர்ஸ், ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் நம்ம நகரப்பட்டியிலேருந்து பொன்னமலரி பக்கத்தில் இருக்க நகரப்பட்டியிலேருந்து மிகப்பெரிய ஒரு கிராமிய இசைக்குழு வளரும் கலைஞர்கள் அவங்கெல்லாம் மணிகண்டனுடைய தலைமையில் வந்து அவங்க வந்து ஒரு செட்டப், அதாவது மாடு குதிரை கரகம் தப்பாட்டம் அப்படின்னு அவங்க ஒரு செட்டப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிலேருந்து 3.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. பொதுவாக வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும்னா இன்னைய தேதியில் இதுக்கு மிகப்பெரிய பொருளுதவி தேவைப்படுது. அந்த பொருளுதவி வழங்கிய அத்தனை விதமான ஸ்பான்சர்கள் அத்தனை பேருக்கும் இந்த குண்டூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எங்களின் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நம்முடைய குண்டூர் தமிழ்ச்சங்கம் அவங்களுடைய சிறப்பான ஒரு முயற்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் வெளிவரும். வழக்கம் போல உங்கள் நல்லாதரவை நம்முடைய தமிழ் மக்களுக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை வேளையிலே அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம். குண்டூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் இனிய தமிழ் உறவுகளை குண்டூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகளை கொண்டாட அன்புடன் வரவேற்கின்றோம். நம் தமிழ் மரபு என்பது ஒளி வடிவமாக இருக்கின்ற இறைவனை குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நம் மரபு. அந்த வழியில் இங்கு குத்துவிளக்கு ஏற்ற திருமதி தாரிணி டாக்டர் குமாரவேலு, ஸ்ரீமதி சாந்தி கிஷோர்குமார், ஸ்ரீமதி பரிமளா மாணிக்கவேல், ஸ்ரீமதி கல்யாணி பழனியப்பன் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். கடவுள் வாழ்த்து. தாய்மானவர் பாடல் இது. எம்மகத்திற்கும் சம்பந்தமான பாடல். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. நன்றி. இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் அமரலாம். குண்டூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் ஆர் பழனியப்பன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள்.
அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்களையும் வரப்போகும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் எங்களுடைய குண்டூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக எங்களுடைய சங்கத்தின் தலைவரும் தொழிலதிபரும் குண்டூர் தமிழர்களின் தன்னம்பிக்கை நட்சத்திரமான திரு டாக்டர் அருணாச்சல மாணிக்கவேல் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்று நினைக்கும் பொழுது மனம் படும் பாடு சொல்லி வர்ணிக்க இயலாது. எப்பொழுது தொலைபேசியில் பேசினாலும் நேரில் பார்த்தாலும் மிகவும் பாசமுடன் என்ன கரியரசன் சார் எப்படி இருக்கிறேன் என்று தான் கனிவுடன் விசாரிப்பார்கள். ஒவ்வொரு தீபாவளிக்கும் எனக்கு மறக்காமல் புது ஆடை வாங்கி கொடுத்து மதித்தார்கள். அப்படிப்பட்டவர் மாமனித மறந்துவிட்டதாக அவர் நினைவாக ஒரு 2 நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்த வேண்டுமே உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வரப்போகும் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி நம்ம எல்லாம் மகிழ்விக்க நம்ம தமிழகத்திலிருந்து கலைமாமணி திரு மூக்குத்தி முருகன் மற்றும் அவரது குழுவினருக்கும், தெய்வீக பாடகர் திரு KL மகாலிங்கம் மற்றும் அவரது குழுவினருக்கும் மற்றும் மணப்பாறை திரு KN மணிகண்டன் மற்றும் அவரது குழுவினருக்கும் குண்டூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக அவர்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்று இத்தனை சிறப்பாக நடத்திய முக்கிய காரணகர்த்தா இளம் தொழிலதிபர் திரு மாணிக்கவேல் பர்வீன்ராஜ் அவர்களே சாரும். நிகழ்ச்சி நடத்த முடிவு எடுத்தவுடன் அவரை அணுகி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சற்றும் தயங்காமல் நாங்கள் கேட்ட பண உதவி உடனடியாக வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யுங்கள் என்று ஊக்கமளித்தார். அவருக்கு எங்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மற்ற நன்கொடையாளர்களை அணுகி உதவி கேட்டவுடன் அவர்களும் பெரிய உடனடியாக உதவி செய்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை நன்கொடை அளித்த திரு N. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் குண்டூர் காட்ஃபே பிலிப்ஸ் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை இவ்வளவு சிறப்புடன் நடைபெற உழைத்த திரு ஜெகதீஷ் என்ற சரண்யா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கலை நிகழ்ச்சிகளை சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துராமன் அவர்களும் மற்றும் திரு சிவசுப்ரமணியன் அவர்களும் தொகுத்து வழங்குவார்கள். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு மிகப்பெரிய இனிசை நிகழ்ச்சி இங்கு துவங்க இருக்கின்றது. கலைமாமணி விஜய் டிவி ஃபேம் மூக்குத்தி முருகன் ஐயா இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களுடன் பக்தி பாடல்களில் உலக புகழ்பெற்ற மகாலிங்கம் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இவர்களோடு கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தருவதற்காக நகரப்பட்டியிலிருந்து மணிகண்டன் குழுவினர் வந்திருக்கின்றார்கள். மிக இனிமையான நிகழ்ச்சி. இப்பொழுது இசைக்கலைஞர்கள் வசம் இந்த மேடை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை என்போடு சொல்லி, பொதுவாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் இந்த உலகத்தில் ஒரு தமிழனாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் நமது குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை, ஒரு தமிழனாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டிலே சந்தித்து பல நீங்கள் விரும்பக்கூடிய பாடல்களை வழங்குவதற்காக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் அருமையண்ணன் மூக்குத்தி முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா தமிழ் சொந்தங்கள் சார்பாக? அவரோடு இணைந்து திரைப்பட பின்னணி பாடகராகவும் மற்றும் பல பக்தி பாடல்களை பாடி தமிழ் நெஞ்சங்களுடைய மனதிலே இன்றைக்கும் ஒரு நீங்காது இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் நமது மகாலிங்கம் அண்ணார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். 2 மாமலைகளும் இணைந்து எங்கள் இசைக்குழுவோடு இணைந்து நீங்கள் விரும்பக்கூடிய பலதரப்பட்ட திரைப்படம் மற்றும் பக்தி பாடல்களை இங்கே வழங்கி உங்களை மகிழ்விக்க இப்பொழுது நிகழ்ச்சி துவங்கிவிட்டோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது குண்டூர் தமிழ் சங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் எங்கள் இசைக்குழுவின் இசை கலைஞர்கள் சார்பாக அன்போடு சொல்லி நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களாங்க. எல்லாம் போயிடலாமா? எல்லாம் ஒரு சிறப்பாக கைதுலாமா? குண்டூரில் ஒரு தமிழ் காலையிலேருந்து போன பக்கம் பூரா தெலுங்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு தமிழ் குண்டூரில் ஒரு தமிழர்களை இத்தனை பேர்த்த பார்க்கறதும் போது எங்களுக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பார்த்தா ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த வகையில் இந்த உறவு இது நிகழ்ச்சி உங்களுக்காக தான். அதனால் இந்த நிகழ்ச்சியில் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? இது ஆடுறவங்க ஆடலாம், பாடுறவங்க பாடலாம், பல்ட்டி அடிக்கிறவங்க அடிக்கலாம். இது தமிழனாக நம்ம ஒன்று கூடியிருக்கும் இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி. அதனால் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் அழகான முறையிலே இந்த ஆந்திர மாநிலத்தில் ஒரு தமிழனாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது தமிழ் சங்கத்தினுடைய அந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு கைதட்டை கொடுத்து நீங்கள் ஒரு உற்சாகப்படுத்தலாம். ஆமாம், இப்படித்தான் தமிழ் அழியாத அந்த தொன்மொழி வாய்ந்த அந்த தமிழ் உறவுகள் இந்த எங்கு சென்றாலும்
தமிழை விட்டு கொடுக்காமல் இது போன்ற தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியை நாங்கள் துவக்கி வைக்க முதலாவதாக நமது நிகழ்ச்சியுடைய சிறப்பழைப்பாளர் விஜய் டிவி புகழ் அண்ணன் மூக்குத்தி முருகன் அவர்களை அன்போடு அழைப்பதற்கு முன்பதாக எங்கள் இசை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான கையெழுத்தை கொடுக்கலாம். ஆமாம், எல்லாமே தமிழ் தான், எல்லாமே தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கிறோம். அதனால் எல்லாருமே தமிழர்கள் தான். முதல்ல எங்கள் இசை கலைஞருடைய திறமையை வெளிக்காட்டும் வகையில் ஒரு சிறப்பான ஒரு டைட்டில் இசையோடு நிகழ்ச்சியை நாங்கள் இனிதே துவக்குகிறோம். அழகான முறையில் உங்கள் கைதட்டலோடு துவங்கியது எங்களது இசை பயணம். இது நிகழ்ச்சியின் நமது மூக்குத்தி முருகன் அன்னார் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே ஒரு சிறப்பான ஒரு தமிழ் இசையோடு இணைந்து ஒரு அற்புதமான பக்தி பாடலோடு நிகழ்ச்சியை துவக்க வைக்க வந்துவிட்டார். இது நான் மூக்குத்தி முருகன், இது உங்களுக்காக. அந்த வகையில் நமது தமிழகத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம துவக்கினாலும் அந்த முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானை வழிபட்டு துவக்குவது தான் தமிழ் மரபு. அந்த அக்கா பாதையான விநாயகர் பாட்டு போடாமையே ஆரம்பிச்சிருவாங்களோன்னு மனசில் ஒரு ஒரு கருக்கடி வந்துருச்சு இல்லையா? பக்தி பாட்டு அப்படின்னாவே அந்த முழு முதற் கடவுளை தொழுது தான் ஆரம்பிப்போம். அந்த வகையில் அண்ணனுடைய அனுமதியோடு ஒரு விநாயகரை தொழுது ஒரு சிறப்பான ஒரு சின்ன ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சியை நாங்கள் இணைத்து துவக்குகிறோம். முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே, முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே, 30 முக்கோடி தேவர்களே 30 முக்கோடி தேவர்களே எப்போதும் உன் துணை வேண்டுமையா, முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே, 30 முக்கோடி தேவர்களே எப்போதும் உன் துணை வேண்டுமையா, முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. அழகான அந்த விநாயகர் சதுர்த்தி பாடலை தொடர்ந்து தரக்கூடிய பக்தி பாடலாக மூக்குத்தி முருகன் நான் தரக்கூடிய அந்த கண்ணபுரானை தொழுது ஒரு சிறப்பான பக்தி பாடலை உங்களுக்காக உங்கள் கைதட்டலோடு அந்த இனிய பாடலை நமக்காக தரவிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய நமது சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 தமிழ் சங்கம் குண்டூர் தமிழ் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னை உங்களுக்கு அருமை செய்து வைத்த அருமை அன்னார் முத்துராமன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாரா நெஞ்சே.
கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம். சன்னிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா. கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களெல்லாம் உங்கள் முன்னாடி சிறப்பாக பாடக்கூடிய அருமை அன்னார் பின்னணி பாடகர் விஜய் டிவி புகழ், ஜி தமிழ் புகழ் பின்னணி பாடகர் மகாலிங்க அண்ணா அவர்களுக்கும் மற்றும்
வந்திருக்கும் அருமை சகோதரி கலக்கல் பாடகி ஜோதி அவர்களுக்கும், ஸ்டார் பாடகி பிரியா அவர்களுக்கும், அருமை நண்பர் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கும் அருமை நண்பர் விமல் அவர்களுக்கும், அதே போல் சேலத்திலிருந்து வந்திருக்கும் அசோக் மெலோடிஸ் இசைக்குழு அசோக் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் நமது தமிழ்ச்சங்கம் குண்டூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் மகாலிங்கனுடைய சிறப்பாக நாதஸ்வரம் தவுல் வாசித்து தமிழகம் உலகெங்கும் அவரோடு சுற்றி கொண்டிருக்கும் ஜெயகாந்தன், விக்கி இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவரோடு இணைந்து என்கே மணிகண்டன் இசைக்குழு அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லாரும் வந்தாச்சா? சிறப்பாக இப்பொழுது ஒரு அழகான ஒரு கண்ணபிரானை தொழுது பக்கி பாட்டில் வழங்கினார்கள். தமிழ் சங்கம் அப்படின்னாவே தமிழ் கடவுளை பற்றி ஒரு பாட்டு பாடியாகணும் இல்லையா? தமிழ் கடவுள் யாருங்க? தமிழ் கடவுள் ஆஹா, தமிழ் கடவுள் முருகன். முருகனுக்காக ஒரு பாட்டை பாடல அப்படின்னா தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமில்லாத பேர். இந்த பாட்டை எல்லாரும் ஈஸியாக பாடிட முடியாது. என்ன பாட்டுன்னு சொல்ல மாட்டேன், பாட்டு ஆரம்பித்தா அப்படியே உங்களுக்கு ஒரு வைப் உண்டாகும். அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் நிகழ்ச்சியுடைய சிறப்பளிப்பாளர் அண்ணன் மகாலிங்கம் அண்ணாருக்கு நல்ல ஒரு கையில் கொடுக்கலாம். ஆமாம், இவர் தான் பாடுறாரா இல்லை ரெக்கார்டிங்கில் அப்படியே ஒரு 28 பாயிண்ட்டுக்கு வால்யூம் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியின் மட்டும் ஒரு சிறப்பளிப்பாளர் அண்ணன் மகாலிங்கம் அண்ணார் தரக்கூடிய அந்த தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை தொழுது ஒரு சிறப்பான ஒரு பக்தி பாடல் இது உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து இங்கேருந்து தமிழ் புத்தாண்டை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அன்பு நண்பர் மூக்குத்தி முருகன் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்காங்க. அவர் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது அவரோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பாடுறதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். உண்மையாலுமே அற்புதமான இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்கு மணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையாம். தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையாம். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா.
இருந்தாலும் பூமகனை மறவேன். நாடியில் வினை தீர நான் வருவேன். நாடியில் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிடும் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. மருதமலை மாமணியே முருகையா. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன். பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன், நான் வருவேன். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன். பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன், நான் வருவேன். பரமன் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமன் திருமகனே அழகிய தமிழ் மகனே. காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம். காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம். காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. அதிபதியே குருபரணே, அருளிதியே சரவணனே. அதிபதியே குருபரணே, அருளிதியே சரவணனே. பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வருவாய் புகனே வேலையா. உலக மக்கள் எல்லாம் வணங்கும் மருதமலை முருகா. மருதமலை மாமணியே முருகையா, மக்களின் குறை தீர்க்கும் வேலையா. மருதமலை மாமணியே முருகையா.